டியர் கௌதம் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நாளைக்கு உங்களுக்கான மேக்ஸ் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். ஸோ நாளைக்கு காலங்காத்தால 5 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சார்பாக கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போயே. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நான் அப்லோட் பண்ணுறது நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறது. மார்னிங் கிடைச்சதுன்னா அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? 1 மார்க் பாருங்கப்பா. 14 1 மார்க்கு. ஸோ அப்படியே பாருங்கள், டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 அப்படி லைனாக பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்புறம் 7 8 9 முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் படித்த பார்த்தா அவங்களும் படிக்கணும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மிஞ்சி போனால் 2 நிமிஷம் ஆகுமா, பண்ணிவிட்டு போங்க பார்க்கலாம். ஸோ 11 பாருங்கள். த ஹைபோட்டனஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் 16 சென்டிமீட்டர் ஸ்டாஸு. அடுத்து பாருங்கள் 12 13 14 பார்த்துட்டிங்களா? 12 13 14. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸு. ஸோ கம்பல்சரி இருக்குது. 28 கொஸ்டின் கம்பல்சரி. ஓகேவா? 1 மார்க் முடிஞ்சு. இப்போ பாருங்கள் 15 16 17 18 19 20 21 22. ஸோ அப்படியே பாருங்கள். டெசிமல் ஃபார்ம் இது ஈஸி தான். அப்புறம் சிம்பிளிஃபையு, சம்ஸு, அப்புறம் டிவிஷனு, அப்புறம் எக்ஸ்பேண்டு. 28 கம்பல்சரி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2m⁻1 + 2m⁻+1 = 640. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்கப்பா. கரெக்டாக பார்த்து கரெக்டாக சம்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் கம்பல்சரி. 5 மார்க் கம்பல்சரி 42. ஸோ 29 பாருங்கள். அரேஞ்சு பாருங்கள், இது ஈஸி தான். அப்புறம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ரொம்ப ஈஸி தான். லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் அது. இங்கே உங்களுக்கு 10 மார்க் ஆச்சு. அங்கே 1 மார்க் ஒரு 14 மார்க் 24. கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 8 மார்க் 14 மார்க் வரும். டோட்டலாக 40 மார்க் இங்கே உங்களுக்கு ஆச்சு ஆல்ரெடி. அப்புறம் 2 மார்க்கில் ஒரு 4 2 மார்க் ஈஸியாக தான் மாதிரி இருந்துச்சு. 48 ஆச்சு. சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி கணக்கு போட்டு கரெக்டாக பார்த்தாலே போதும். நீங்கள் இப்போ 8th படிக்கிறீங்க, 9th 10th 2 வருஷம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது முழுசாக. இந்த வருஷம் முடிஞ்சு அவ்வளோதான். 9th 1 வருஷம் தான் இருக்குது. அப்போ 10th போக போகிறீங்க. அது இது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேவா? 34 ஃபேக்ட்ரிஸ் ரொம்ப ஈஸி தான், எழுதிடலாம். 37 ஈஸி தான் நினைக்கிறேன். சம்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வரும். சொல்லி லைனாக பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? அடுத்து 39 40 41 42 40 39 40 பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா இன் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். பை சார்ட் 40 ஈஸி. எழுதிடலாம். லாங் டிவிஷன் யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபைண்ட் த HCF 184 230 and 276. இது ஈஸி. 41. அப்புறம் 42 உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஓகே. கிராஃப் ஜாமெட்ரி பாருங்கள். 8 மார்க்கு. 43 44 43 பாருங்கள். நீங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமான எதுவுமே இருக்காது. எது வேணால் நீங்கள் போடலாம். இப்போ 2 எழுதுறேன் ப்ரோ. எனக்கு 10 மார்க் கொடுப்பாங்களா ப்ரோ? கிராஃப் ஜாமெட்ரி 8 2 எழுதுறேன். இப்போ 24 மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 2 தான் எழுதணும். ஓகேவா? 2 தான் லிமிட்டு. மேலே இருக்கிறது 1 எழுதணும், கீழே இருக்கிறது 1 எழுதணும். இங்கே 1 தான் எழுதணும், இங்கே 1 தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன்ப்பா. கரெக்டாக சம்ஸ் போடுங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் படித்ததெல்லாம் வரும் எக்ஸாமில். காலங்காலத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ ரெடியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார் குட்டீஸ், தட்ஸ் நினைக்கிறப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு சோசியலாக சயின்ஸான்னு தெரில, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே சார் குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.